ஏண்டிக்கண்ணா எங்களுக்கு முன்னாலே வீட்டுக்கு வந்து ஆரத்தி கரைச்சி ரெடி பண்ணிட்டீங்களோ? ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது ஆரத்தி எடுக்க வேண்டாமா? யார் ஆரத்தி எடுப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க, சொல்லாமலே செய்தீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் சொல்லணுமாக்கும்? நான் செய்யாம வேற யாரு செய்வா? எத்தே இப்ப அந்த பாட்டு பாடலாம்லத்தே. பாடி தொல்லட்டி. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சி வா வா, குணம் விளங்கும் குலமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சி வா வா. மாலாக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு உண்மையிலுமே கூட பிறந்த ஒரு அக்கா இருந்தா கூட இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, உங்களை எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். ஏட்டி என்ன பிரிஞ்சு போற மாதிரி பேசுதே? எங்க கூட தானே இருக்க போற? ஆமாக்கா, இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். வேணா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். அடுத்து பம்பாய்க்கு என்னைக்கு போகணும்? ரிசப்ஷன் பம்பாயில் வச்சிருக்கலக்கண்ணா, அடுத்த வாரம் போகணும். இன்னும் 2-3 நாளைக்கு இங்கே இருப்போம், அதுக்கு பிறகு போயிடுவோம். இல்லை ஏன் கேட்கண்ணா, போகிறதுக்கு துணிமணியெல்லாம் எடுத்து இப்போமே பேக்கில் வைக்க ஆரம்பிக்கணும்ல. மேக்கப் ஐட்டெல்லாம் மறக்காமல் எடுத்து வைக்கணும். எல்லாம் வைக்கிறதுக்கு நேரம் ஆகும், அதனால தான் கேட்கேன். மருமோளே, நேரம் ஆயிட்டு. இப்போமே போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிரு. அப்போ தான் ஒரு வாரத்தில் பண்ணி முடிப்பேன். போங்கத்தே, கிண்டல் அடிக்காதீங்க. டூருக்கு போகிறதுக்கே 4 பையை கொண்டு வந்தேன். பம்பாய்க்கு போகிறதுக்கு எத்தனை பை அள்ளிட்டு வர போறியோ? சரி, எவ்வளோ நேரம் ஆரத்தி சுற்றிக்கிட்டே இருப்பீங்க? பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்குள்ளே கூட்டு போங்க. ஆமாம், மறந்தே போயிட்டேன். 2 பேரும் உள்ளே வாங்க. சிம்ரன், வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாமா. ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே நிறைய தடவை வந்திருக்கனே, இப்போ எதுக்கு வலது கால் எடுத்து வச்சு வரணும்? இம்மா கல்யாணம் ஆகி அதுக்கு பிறகு முதல்ல வீட்டுக்குள்ளே வரல, வலது கால் எடுத்து வச்சு தான் வரணும். சரி ஆண்டி. மாப்பிள்ளை தம்பி, நீங்களும் வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. ஏக்கா என்னக்கா மாப்பிள்ளை தம்பின்லாம் கூப்பிடுதீங்க? ஆரஞ்சு மண்டையனே கூப்பிடுங்கக்கா. என்ன தம்பி நீங்கள் சாணி அக்கா வீட்டு மருமக, பெரிய கோடீஸ்வரர். நான் உங்களை எப்படி ஆரஞ்சு மண்டையன்னு கூப்பிட முடியும்? பிறகு உங்கள் மாமியாருக்கு கோபம் வந்துரும்ல. ஏக்கா அதெல்லாம் ஆன்ட்டிக்கு கோவம் வராது. நீங்கள் எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரியே இருங்கக்கா. என்னை யாரும் தனியாக பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது. நான் இங்கே எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். சரி 2 பேரும் உள்ளே வாங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டாமா? ஆமத்தே, ஒரு வழியாக கல்யாணத்தை முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளையே வீட்டுக்கு அனுப்பி விட்டாச்சு. அப்பா, என்னமோ இவா தான் கூட இருந்து எல்லாம் செஞ்சு அனுப்பி விட்ட மாதிரி பேசுதாலே. பிறகு நாங்கள் செய்யாமல் வேற யாரும் செஞ்சா? கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே நாங்கள் தான் தெரியுமா? நீங்கள் என்னம்மா செஞ்சீங்க? நாங்கள் எல்லாரும் பம்பாய்க்கு கிளம்பி போய் சிம்ரன் அம்மாட்ட பேசி சம்மதிக்க வைக்கலன்னா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? ஆமாம் அதை செஞ்சீங்க. இருந்தாலும் எல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லக்கூடாது. அவ்வளோ வசதி இருந்தாலும் அவங்க அம்மா வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்போ அவங்களையும் சொல்லணும்ல. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான். அவங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கு. ஒத்தைக்கு ஒரே ஒரு பொண்ணு, எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுல சம்பந்தம் பேசலாம் தெரியுமா? இருந்தாலும் மகா காதலிச்சிட்டாங்கிறதுக்காக அந்த பையனையே கட்டி வச்சுட்டாங்க பாருங்களேன். அந்த பையனும் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது. நல்லா படிச்சிருக்கான், நல்ல புத்திசாலி. என்ன அவன் நேரம் வேலை ஒன்றும் சரியாக கிடைக்காம நம்ம தலைவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு கிடக்கான். இனிமே அவன் பணக்காரன் ஆயிட்டான்ல, இனிமே வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க பிஸ்னஸை எடுத்து நடத்தினாலே போதும். தெரியலங்க, என்ன செய்ய போறானோ தெரியல. ஆனா தலைவர் வீட்டுல தான் அவன் வேலை பார்ப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி இருந்தா என்ன, நல்லா இருந்தா சரிதான். எத்தே மாமா வெங்கத்தே, ஆளையே காணோம். கால் வலிக்கின்னம்மா, அதான் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு. ஏம்மா ஏன்ட்ட சொல்லி விட்டுருக்கலாம்ல, நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. நீயும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு இப்போ தானே வந்த, அதனால தான் உன்ட்ட சொல்லலை. அந்த மனுஷன் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. சரி சும்மா கிடக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யட்டுமேனு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டேன். எத்தே நீங்களும் கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கலாம்லத்தே, ஊரே வந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கல்யாண வீடு. நீங்களும் வந்திருக்கலாம்ல. நானும் வரணும்னு தாம்மா நினச்சேன், செத்த மேலுக்கு முடியல, அதனால கொஞ்ச நேரம் படுத்துட்டேன். நீங்களாம் போயிட்டு வந்துட்டீங்களம்மா, அதே சந்தோஷம். எத்தே சாப்பிட்டீங்களாத்தே? சாப்பாடு வேணா பொங்கி தரட்டா? சாப்பிட்டம்மா, ரசம் வச்சு முட்டையை பொரிச்சு சாப்பிட்டுட்டேன். சரித்தே, மாமா சாப்பிட்டாரா? அவரும் சாப்பிட்டாருமா, சாப்பிட்டுட்டு தான் இப்போ தான் கடைக்கு போனாரு. லட்சுமி, ஒரு காப்பி போட்டு தாயேன், தலைவலியா இருக்கு. மத்தியானத்தில் என்ன காப்பி வேண்டி கிடக்கு? சாயந்தரம் போட்டு தாரனே. சரி, அப்படின்னா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் வேணா டீ கடைக்கு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வாரேன். அப்பா, ஒரு காப்பி போட்டு தர மாட்டேன்னு சொன்னதுக்கு உடனே டீ கடைக்கு போயிருவீரோ? இருங்க, போட்டு கொண்டு வந்து தாரேன். சரி லட்சுமி, போட்டு கொண்டு வா. அப்போ கூட போட்டுட்டு வந்து கொடுக்கணும். காப்பி வேண்டாம், நீ ரெஸ்ட் எடு, சாயந்தரம் குடிச்சுக்கிட்டதேன்னு வாயில வருதா? அந்த வாய் தானே காப்பி கேக்கு, அப்புறம் எப்படி காப்பி வேண்டான்னு அந்த வாயே சொல்லும்? ஏமல, உன் கூட தானே அவளு வந்தா, இப்போ எதுக்கு காப்பி கேட்க? இப்போ தானே சாப்பிட்டுட்டு வந்திருப்ப. ஏம்மா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், இருந்தாலும் கொஞ்சோண்டு காப்பி குடிக்கணும் போல இருக்குமா. ஓயாம காப்பி குடிக்க கூடாதுல, சரியா? சொன்ன கேளு, இனிமே காப்பியை கொஞ்சம் குறை. பாப்போம். ஏம்மா என்ன எந்திரிச்சு போற?
உன்கிட்ட பேசுறதுக்கு அந்த சோத்துக்கிட்ட பேசிட்டு போயிடலாம். காப்பியை கொஞ்சம் குறையினா சரிமானு கேட்கியா? பாப்புங்க உன்கிட்ட போய் மனசி பேசுவாளா? நான் ரூம்ல போய் படுக்க போறேன். ஏக்கா என்னக்கா இந்த நேரத்துல எனக்கு ஃபோன் அடிச்சு வர சொன்னீங்க? உனக்கு நன்றி சொல்றதுக்கு தான் வர சொன்னோம். நன்றியா? எதுக்குக்கா? நீ எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க, அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, பரவாயில்ல விடுங்க. மிம்மி எப்படியாட்டி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம். எப்படியோ நீ தான் அவளை வரவிடாம பண்ணிட்ட. ஏக்கா அதுக்குன்னு ஒரு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க முடியுமாக்கா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு வீட்டில் சம்மதிச்சு எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இவ கல்யாணத்தை நிறுத்தணும்னு திட்டம் போட்டா நம்ம இப்படி சும்மா விட முடியும்? நீ அவ கூட பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தல்ல, அதனால அந்த பிள்ளை கல்யாணத்தை நிறுத்துறத மறந்துட்டா. மறக்கலாம் இல்லக்கா, மனசு கொஞ்சம் மாறி இருக்கா. ஒரு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. சரி, நீ தான் அவளை லவ் பண்ணுதல்ல, எப்படியாட்டு கரெக்ட் பண்ணி கல்யாணத்தை முடிச்சிரு. ஏக்கா நீங்க தானக்கா ஊருக்குள்ள எல்லாருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கீங்க, அப்படியே என் லவ்வையும் ஓகே பண்ணி கொடுத்து எனக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்கக்கா, நல்லா இருப்பீங்க. இல்லை, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுதுக்கா, அதனாலதான் உதவி கேட்கேன். முதல்ல இந்த பிள்ளைகிட்ட போய் பேசி பழகு, சரியா? அதுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்ய முடியாது, நீயே செஞ்சுக்கோ. பேசுறாக்கா, கொஞ்சம் கொஞ்சம் பேசுதா, ஏதாவது கொடுத்தா வாங்கிக்கிடுதா. ஆனா என்ன லவ் பண்ண மாட்டேக்கலே. அதுக்கெல்லாம் நீ பின்னாலேயே சுத்தணும், சும்மா இருந்தா லவ் பண்ணிடுவாளா? சரி ஏதாட்டும் ஐடியாவாவது கொடுங்களேன். ஏல, உன் பேரு கூட எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எப்படி உனக்கு ஐடியா கொடுக்க முடியும்? என்னக்கா நீங்க பேர் கூட தெரியலன்னா என்கிட்ட உதவியெல்லாம் கேட்டீங்க, நான் உதவியெல்லாம் செஞ்சோம்ல, அப்போ எனக்கு நீங்க உதவி செய்யணும்ல. ஆமாம் மாலாக்கா, இவன் சொல்றது கரெக்டு தான். எப்படியாட்டும் இந்த நிம்மி பிள்ளைய கரெக்ட் பண்ணி கொடுத்து இவனுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்ற வேண்டிதான். பாவம் நல்ல பையனா இருக்கான். சரி தம்பி, உன் பேர் என்னது அதை சொல்லு முதல்ல. ஏக்கா என் பேரு அர்ஜுன் பாஸ்கர்க்கா, எல்லாரும் வீட்டில் பாஸ்கின்னு கூப்பிடுவாங்க. ஏல, அதான் அர்ஜுன் ஒரு அழகான பேர் வச்சிருக்கேன்ல லூசு, பிறகு எதுக்குள்ள பாஸ்கின்னு கூப்பிட சொல்லுதே? நாங்கள் அர்ஜுன்னே கூப்பிடுதோம். நல்லதா போச்சுக்கா, நீங்களாவது அர்ஜுன்னு கூப்பிடுதீங்களே, எல்லாரும் என்னைய பாஸ்கின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி, கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதனால தான் உன்னை வர சொன்னோம். போயிட்டு வரோம், சரியா? சரிக்கா, அப்படியே எங்க விஷயத்தையும் பார்த்து பேசி முடிச்சு விட்டுருங்க, சரியா? நான் போயிட்டு வரேன். நெட்டச்சி, என்ன டீ? இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து நம்மள முழு நேரம் புரோக்கராகவே மாற்றிடுவானுங்க போல. ஏக்கா பேசாமல் காதல் சேவை மையம்னு ஒன்று வச்சு காசு வசூல் பண்ணுவோமாக்கா? இதை மாதிரி ஜோடிகளெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு நல்ல வசூல் பண்ணலாம். போடி இவளே, நீ என்னைய முழு நேரம் புரோக்கராகவே மாற்றிடுவ போல. போ, சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதவி செஞ்சா உடனே என்னைய புரோக்கரை மாற்ற பார்க்கா பாரு. சும்மா சொன்னேக்கா, அதெல்லாம் வேண்டாம், வாங்க போவோம். ஓஹோ, புரோக்கர் வேலை பார்க்கீங்களா? இருங்க டீ, ஆரஞ்சு மண்டையனுக்கு சிம்ரனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இந்த பையன்கிட்ட சொல்லி நிம்மி பிள்ளைய பின்னாடியே சுத்த வச்சிருக்கீங்க. இருங்க, உங்களெல்லாம் என்ன செய்யுதுன்னு பாருங்க. நிம்மிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். நிம்மி பிள்ளை எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த வரலன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இதுதான் காரணமா? இன்னைக்கு நீங்க செத்தீங்க டீ. நிம்மி தங்கம், எங்கம்மா இருக்க? அக்கா வந்துகிட்டே இருக்கேம்மா. என்ன இன்னைக்கு நண்பன் காட்டுப்பூச்சி ஆளை காணும், அவன் வந்தானே சேர்ந்து போய் குடிக்கலான்னு பார்த்தா இன்னும் வரலையே. வீட்டில் என்ன செய்தான்? அட நம்ம மவ வாரா, சரி அவட்ட போய் பேசுவோம். நம்ம மவ தானே இது, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறா. நான் பெத்த மவளே நந்தினி. இந்த ஆள் இதுக்கு என்ன கூப்பிடுறாரு? நம்ம பாட்டுக்கு போவோம். ஏமா பெத்த அப்பங்காரன் ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காது கேட்காத மாதிரி போற. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னைய பத்தி யாருன்னு கேட்க? மூளைகளை குழம்பிட்டா. பெத்த அப்ப நானு. அந்த நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாட்டி இருக்கா? இருந்துச்சுன்னா இப்படி பொண்டாட்டி பிள்ளைங்களை தவிக்க விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு குடின்னு அலைவீங்களா? உலகத்துல எவமா குடிக்காம இருக்கான்? நான் குடிக்கிறது ஒரு பெரிய குறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, உங்களை மாதிரி யாரும் மோசமா இல்ல. திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இப்படி குடும்பத்தை விட்டுட்டு யாரும் அலையல. சரி அதெல்லாம் விடு, அது பழைய கதை, அதையே பேசிக்கிட்டு இருக்காது. ஊருக்குள்ள கல்யாணம் எல்லாம் கோலாகலமா நடக்கு போல. அதுக்கு என்ன இப்போ? உனக்கு எப்போ கல்யாணம்? படிச்சு முடிச்சிட்டியா? வேலைக்கு எதுவும் போறியோ? பெத்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு கூட தெரியல, நீங்களாம் ஒரு அப்பாவா? சரிம்மா, எப்போ கல்யாணம் நடக்க போகுது? மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, உங்க வேலையை பாருங்க. அப்பா நிறைய துட்டு வச்சிருக்கேன், நேற்று தான் ஒரு வீட்டை கொள்ளையடிச்சிட்டு வந்தேன், இரு தாரேன். இந்தாம்மா துட்டு வச்சுக்கோ, போய் எதுவும் என்ன வாங்கி தின்னுக்கோ. உங்க மானம் கேட்ட துட்டு எனக்கு வேண்டாம், எங்க அம்மா சம்பாதிக்கிறதே எனக்கு போதும். சீக்கிரம் நான் படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போயிருவேன். வேலைக்கு போயிட்டு எங்க அம்மாவை வச்சு நான் நல்லா பாத்துக்கிடுவேன். நீங்க வீட்டு பக்கமே வந்துடாதீங்க. என்ன டீ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு? எங்களுக்கு நீங்க தேவையே இல்ல, ஒழுங்கு மரியாதையா போயிருங்க.
போக முடியாது. இப்போ உன் கூட வீட்டுக்கு தான் வரப்போறேன். நீங்க ஒழுங்கா போறீங்களா இல்லன்னா நேத்து ஒரு வீட்டை கொள்ளையடிச்சீங்கன்னு சொல்லி உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? பெத்த அப்பனே பிடிச்சி கொடுத்துருவியோ? அவ்வளவு தைரியமா உனக்கு? சில் வண்டு. போனை வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். அதனால தான் இப்ப ஃபோன் பண்ணல. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை தூக்கி உள்ள போடுறதுனா இல்லையான்னு பாருங்க. எம்மாடி, சில் வண்டு செஞ்சாலும் செஞ்சிரும். வேண்டாம் வேண்டாம், அவ ஆட்டக்காரி மாதிரி தானே இவ்வளவு இருப்பா. நந்தினிமா, துட்டு வேண்டாம்னா பரவாயில்லம்மா, போலீஸ்க்கெல்லாம் போயிடாத. நானும் அம்மாவும் இருக்கிறதே மறந்துருங்க. வேற எங்கேயாவது போய் தொலைங்க. எங்க கண்ணு முன்னால வராதீங்க. கண்ணு முன்னாலதான் வரக்கூடாது. சரி, உங்க பின்னாலேயே வாரேன். சரி, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறேன். இந்த வாய் சும்மாவே கிடக்க முடக்கி என்னத்தையாவது ஒண்ணு பேசி விட்டுருது. இவளுக்கு போலீஸ்ல புடிச்சு கொடுக்க எங்காளுகளே. ஏமா பாப்பா நில்லுமா, போலீஸுக்கெல்லாம் போவாத. என்ன நண்பா, எதுவும் பிரச்சனையா? ஏன் அவக்காரி இந்த பக்கமா வந்தா? சரி, ஐயோ பாவமே பிள்ளை போகுதுன்னு கொஞ்சம் துட்டு எடுத்து கொடுத்தேன். வாங்காம பேசிட்டு போகுது. இனியே போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போதான். ஐயையோ, போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட போகுது. அவன் கிடக்கா சில்வண்டு. அவளுக்கு அப்ப நானு எப்படி போய் எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். அப்படியா நண்பா? சரி சரி. துட்டு கொடுத்தா வாங்கி பையில வச்சுட்டு போறதை விட்டுட்டு வாய பாரு, அவங்க அம்மா மாதிரியே பேசுதா. அவளுக்கு கிடக்காளுங்க நண்பா. வீட்டில் உள்ளவளுகெல்லாம் நம்மளை புரிஞ்சுக்கிடவே மாட்டாளுங்க. நம்ம குடிக்க போவோம் வா. நண்பேண்டா. கல்யாணத்தை ஒரு வழியா முடிச்சாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? பம்பாய்க்கு போகணும். ரிசப்ஷன் இருக்கு. அதுக்கு நல்ல அழகழகான மேக்கப்லாம் போடணும். அதனால யூடியூப்ல வீடியோ பார்த்து என்னெல்லாம் மேக்கப் போடலான்னு பார்க்கணும். மாலா, நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஏங்க என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. எதுவும் பிரச்சனையா? ஆமா மாலா, ரொம்ப பெரிய பிரச்சனை. ஐயோ, என்னங்க ஆச்சு? உனக்கு ஞாபகம் இருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் காப்பி குடிக்க போனோமே ஹோட்டல்ல போய். ஆமாங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு கூட உங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டோமே, அது ஞாபகம் இருக்கா? அந்த நாளெல்லாம் மறக்க முடியுமாங்க? அன்னைக்கு உங்க அப்பா ஒன்று சொன்னாரே. எங்க அப்பா என்ன சொன்னாலும் நீங்க காதுல கேட்கவே இல்லையே. மாலாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்று என்னை கூட்டிட்டு வந்துல கல்யாணம் பண்ணுனீங்க. அன்னைக்கு உங்க அப்பா சொன்னார்ல, என் மகளை கல்யாணம் பண்ணுதியா இல்லைன்னா 10 வருஷம் ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டார்ல. ஆமாங்க, நீங்க மாலை தான் வேணும்னு கல்யாணம் முடிச்சிட்டீங்கல்ல. அங்கதான் பெரிய முட்டாத்தனம் பண்ணிட்டேன் மாலா. பேசாம உங்க அப்பா சொன்ன மாதிரியே 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிருந்தேன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருப்பேன். இன்னைக்கோட 10 வருஷம் தேதி முடியுது. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலையெழுத்துப்படி தானே நடக்கும். யோ நில்லியா. என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? காப்பி எதுவும் தரப்போறியா? காப்பி எல்லாம் வேண்டாம், இப்போ தான் அம்மா கொடுத்தாங்க, குடிச்சிட்டு வந்துட்டேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து ஃபோனில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்து என்கிட்ட பேசுனதும் இல்லாமல் காப்பி வேற கேட்கும். காப்பி என்ன மாலா, ஒரு மாதிரி கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன மாலா அடிக்க? ஒரு அடியோட விட்டுட்டேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு பேசாமல் இடத்த காலி பண்ணி போயிருங்க. உண்மையே சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கு போய் அடிக்கா? என்ன சொன்னீரு? ஒன்றும் இல்லை மாலா, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்படியே வேண்டிக்கிட்டு போங்க. ஏதாட்டு ஒன்று வந்து தேதி அந்த தேதி இந்த தேதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே உடச்சிருவேன். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலம் போட்டேன். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வாசலில் கோலம் போடுவேன். நான் எல்லா நாளும் வாசலில் கோலம் போடுவேன். லட்சுமி, நான் டீ கடைக்கு போயிட்டு வரட்டா? டீ கடைக்கு போறீங்களா? நீங்க மட்டும் டீ குடிச்சா போதுமா? வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் குடிக்க வேண்டாமா? நீ வீட்டில் காப்பி போடுவல்ல, போட்டு குடிக்க வேண்டியதானே? பட்டம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, பால் கொண்டு வரல. தாத்தா இப்பெல்லாம் ஃபோன் அடிச்சு சொன்னாரு, பால் வேணும்னா வீட்டில் வந்து வாங்கிக்கோங்கன்னு இருக்காரு. போய் வாங்கிட்டு வந்துருங்க. அவ்வளோ தூரம் போகணுமாக்கும்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடையில் பாக்கெட் பால் வாங்கி காப்பி போடு. ஏன் மனுஷா, பிள்ளைகளுக்கு பசும்பால் கொடுத்து பழக்கியாச்சு. திடீர்னு பாக்கெட் பால் கொடுக்க முடியாது. போய் வாங்கிட்டு வாங்க. காலங்காத்தாலேயே அவ்வளோ தூரம் நடந்து போக சொல்லுதியே. ஏன் வீட்டில் வந்து நீங்கள் காப்பி குடிக்க மாட்டீங்களோ? கடையில் போய் காப்பி குடிச்சிட்டு வந்துட வேண்டியது. பிறகு சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது வீட்டில் குடிச்சிட்டு தானே போவீங்க. போய் வாங்கிட்டு வாங்களேன். நீ போக வேண்டியதானே, வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல. ஏன் நான் மட்டும்தான் வாக்கிங் போகணுமோ? நீங்கள் வாக்கிங் போகக்கூடாதோ? அப்படியே போய் பாலை வாங்கிட்டு வாங்க. சரி போகிறேன், கோவப்படாத. வீட்டில் ஆம்பளையாளுக்கு தான் கடைக்கு போகணுன்னு ஏதாவது சட்டம் இருக்காக்கும், நம்மளையே போக சொல்லுதாளுங்க. நீங்க ஆபீஸ்ல போய் நல்ல ஃபேன் காத்து கடையில உட்கார்ந்து வேலையை செஞ்சுட்டு வந்துருவீங்க. வீட்ல கடந்து எல்லா வேலையும் நாங்க தான் செய்யணும். கடைக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும், பிள்ளைகளை ஸ்கூல்ல விட போகணும். எல்லா வேலையும் நாங்க தான் செய்யணுமோ?
புலம்ப ஆரம்பிச்சிட்டாளே. சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சு வந்தோடனே போனை கையில வச்சுக்கிட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துட வேண்டியது. லட்சுமி காப்பியை கொண்டா, லட்சுமி சோத்தை கொண்டான்னு. காப்பியும் சோறும் பறந்தா வரும், அதில் நான் தானே செய்யணும். வீட்டுல எல்லா வேலையும் நான் செய்யணும். ஆனா ஒரே ஒரு ஆபீஸுக்கு போற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் ஊருக்கெல்லாம் உழைக்கேன்னு ஒரே பேச்சு பேச வேண்டியது. ஆதார் கார்டு வாங்கவும் நான் தான் போகணும், ரேஷன் கடைக்கு நான் தான் போகணும். போதும்மா, நான் போய் பால் வாங்கிட்டு வாரேன். இனிமே வீட்டுல துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை, கடைக்கு போற வேலையெல்லாம் நீங்க செய்யுங்க. நான் வேணா ஆபீஸுக்கு போறேன். மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். என்ன டீ காலங்காத்தாலே வெளியே இருந்து வர? எங்க போன? நீங்க தானே சொன்னீங்க தினம் காலையில சீக்கிரம் இருந்துச்சு தூத்து தொலைச்சு கோலம் போடணும்னு. அதைத்தான் பண்ணிட்டு வாரேன். கோலம் போட்டுட்டேன், வந்து பாக்கீங்களா? எம்மாடி, நீ போட்ட குளத்தை நான் வந்து பார்க்கலாமா? அந்த கோலம் கோலாகலமா இருக்கும். எத்தே நல்லா போட்டிருக்கேன் தே, வந்து பாருங்க. நீ பில்லி துணியை வச்சிருப்ப, நான் காலங்காத்தாலே அது மூஞ்சில முழிக்க விரும்பலம்மா. எத்தே இன்னைக்கு எலுமிச்சம்பழம்லாம் வைக்கல. வேற என்னது வச்ச? கோலம் போட்டுட்டு வெள்ளை பூசணிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரெண்டை உடச்சி அதுக்குள்ள குங்குமத்தை தடவி வச்சுட்டு வந்திருக்கேன். என்னது குங்குமத்தை தடவி வச்சுட்டு வந்திருக்கியா? என்னடி பில்லி துணியை வைக்கிற வேலையை முழு நேரம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கியோ? சும்மா சொன்னத்தே, வாயை பழக்காதீங்க. சரி சரி, போய் தோசையை சுடு, எனக்கு வயிறு பசிக்கி. காலங்கத்தாலே வா. வயிறு பசிக்கல, சாப்பிட வேண்டியதானே? போய் தோசையை சுட்டு கொண்டு வா. ஆ சரி போகிறேன். சட்னி அரைக்கணும் டீ, சட்னி அரைச்சிட்டு தோசையை சுடு. ஆ சரி சரி. ஏதாவது வேலையை சொன்னத்தான் செய்யுதா, இல்லைன்னா அவ பாட்டுக்கு ஊரிச்சுத்த கிளம்பிடுதா. அதனால 24 மணி நேரம் இவளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எத்த இந்தாங்க தோசை. என்ன டீ இது, இப்பதான் உள்ள போனேன், அதுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு தேவை தோசையும் சட்னியும் தானே, இந்தாங்க பிடிங்க, சாப்பிடுங்கண்ணே. நான் போயிட்டு வரேன். என்னடி இது, உள்ள போனேன், சட்னி அரைக்க சொன்னேன், சட்னி அரைச்ச சத்தம் எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனா தோசையும் சட்னியும் வந்திருக்கு, எப்படி வந்துச்சு? எத்தே மிக்ஸி ஓடுற சத்தம் கேட்கலன்னா என்னத்தே, உங்களுக்கு சட்னி வந்திருக்குல்ல, சாப்பிடுங்களேன். அதான் எப்படி வந்துச்சுன்னு கேட்கேன். நேற்று காலையில் அரைச்ச தேங்காய் சட்னி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுல்ல, அதை எடுத்தேன். பிறகு நேற்று ராத்திரி அரைச்ச தக்காளி சட்னியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு, அதையும் எடுத்தேன். ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கலக்கிட்டேன் தே. கலக்கிட்டு பார்த்தனா கலர் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து போட்டு கலக்கி கொண்டு வந்துட்டேன். தோசை வந்து ராத்திரி எனக்கு சுடும்போது 2 தோசை எக்ஸ்ட்ரா சுட்டுட்டேன்னா அது கிடந்துச்சு, அது அப்படியே கொண்டு வந்துட்டேன். சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். என்னடி இது, 2 சட்னியும் சேர்த்து ஒன்றை போட்டு கலக்கி மஞ்சள் பொடியை போட்டு கொண்டு வந்தியா? இதையா திங்கணும்? எத்தே பசிக்கலத்தே, எது கிடைச்சா என்ன, சாப்பிடுங்களேன். எல்லாம் என் நேரமட்டி. சரி நீ என்னத்தை சாப்பிடுவ? இந்த பாதி சட்னி எடுத்துக்கோ. நேற்று வச்ச சட்னியை மனுஷன் திம்பானா? எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் இட்லி பொடி அரைச்சி வச்சுட்டேன், அதை சாப்பிட்டுக்கிடுதேன்.